மண்ணின் வரத்தின் வீச்சி காப்போம் தமிழை காலத்தை உணர்ந்து இணைவோம் தமிழால் இழந்ததை மீட்டு. காப்போம் தமிழ் அறிமுக நிகழ்வில் அடுத்ததாக ஒரு நாட்டிய நிகழ்வு. அந்த நாட்டிய நிகழ்வை பொறுத்தவரையில் நிருத்திய கலாலயம் நடன குழுவினர் நாட்டிய கலை மாமணி கேசாந்தினி சிவகரன் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டலில் நடனத்தை வழங்கவிருக்கிறார்கள். சங்கவி சிவகரன், கனிகா பிரதாபன், சஷ்யா இன்பவரன், லீசா அமர்தலிங்கம், சயந்தவி நாகேஸ்வரன், தானுஜா ராஜன். உங்கள் கரகோஷத்தின் மத்தியில் நிருத்திய கலாலயம் வழங்கும் நாட்டிய நிகழ்வு இது. இது மூத்த மொழி, மொழிகளுக்கெல்லாம் முதன் மொழி, செந்தமிழாகிய தமிழ் மொழி எங்களுயிர் தாய்மொழி, எங்களுயிர் தாய்மொழி. மொழி எங்கள் இருவிழி உலகாளும் தமிழ் மொழி, உனக்கென்றும் அதுதானே தாய்மொழி, உனக்கென்றும் அதுதானே தாய்மொழி. தமிழ் மொழிக்கெங்கேது நிகருண்டு, என் தமிழ் மொழிக்கெங்கேது நிகருண்டு. உயிரும் நீயும் கலந்தழகு உணரும் போது உயிரில் பிரிது. உயிரும் நீயும் கலந்தழகு உணரும் போது உயிரில் பிரிது. அன்பும் பெண்ணும் தந்தழகு, அன்பும் பெண்ணும் தந்தழகு. அன்னை தமிழே நீதான் அழகு, அன்னை தமிழே
உனக்கென்றும் அதுதானே தாய்மொழி, உனக்கென்றும் அதுதானே தாய்மொழி. இது மூத்த மொழி, மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழி, செந்தமிழாகிய தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழி. வாழ்வொட்டு போர் செய்து மண்மீட்ட வரவா, தேர் நின்று தோல்வி வெற்றிருந்த தமிழ் வீரா, யார் வந்த போதிலும் அடங்காத தமிழா, அடிமை ஆழ்மையை முடித்தம் செல்வா, அன்பானம் காத்த என் தேச தலைவா, குலசேகர வைரமுத்து வட்டாரவதி. ஒரு உரை நடைபெறவிருக்கிறது. அந்த உரையை நிகழ்த்துவதற்கு நாங்கள் அழைக்கிறோம். உண்மையில் இவர் ஒரு இளம் ஊடகவியலாளர், உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர். எங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான ஊடகத்தின் சார்பாக இப்பொழுது இந்த உரையினை வழங்குவதற்கு வருகிறார். ஐபிசி தமிழ் ஊடகம் சார்பாக இளம் ஊடகவியலாளர் சிறப்புரை ஆற்றுவதற்கு திரு சத்தியமூர்த்தி சதீசனை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாம்பிரதிபரன் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பிறகு, இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன் வீட்டுக்கு போகிறதுக்கு பிறகு என்ற நிலையில் நாம் வந்திருக்கிறோம். அதனால் கணக்கு விஷயங்கள் கிடைக்காமல் ஒரு 2-3 விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய அந்த சிற்றுரையாக இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்துட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல காப்பும் தமிழ். இது ஒரு 4 வாரங்களுக்கு முன்னர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நான் அகிலன் அண்ணாவிடமிருந்து தொடர்ச்சியான அழைப்புகள் இது சார்ந்து வந்திருந்தது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் அவரோட பேசி சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. இப்போ நாங்கள் காப்போம் தமிழ் என்கின்ற ஒரு விடயத்தை இவர்கள் எடுத்திருந்தாலும் தமிழ் காக்கப்பட வேண்டுமா அல்லது காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் இங்கே இவ்வளவு பேர் இருக்கிறீங்க தானே, நாங்கள் இவ்வளவு பேருமே இந்த தமிழால் காக்கப்பட்டு இன்றைக்கு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றதை இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த இணைவோம் தமிழால் என்பதும் காப்பும் தமிழ் என்றதுலையுமே அங்கே வந்துடுது. பொதுவாக நாங்கள் எல்லாருமே யாராவது ஒருத்தர் செய்வார், எங்களுக்காக யாராவது ஒருத்தர் குரல் கொடுப்பார் என்று பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 13 பேர் கொண்ட குழு இதை ஆரம்பித்து தொடர்ச்சியாக இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு
நீண்ட காலமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறைய பேச்சாளர்கள் எங்களை மாதிரியாக்கள் இந்த ஒலி வாங்கிய கிடைச்சிட்டா விடவே மாட்டோம், என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து விடத்தில் கொட்டுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஆனால் அதை பார்த்து கொஞ்சம் பேர் கைதட்டுறதுக்கும் ரெடியாக இருப்போம். ஆனால் கைதட்டுறதுன்றதை தாண்டி எத்தனை பேர் நாங்கள் கை கொடுத்துருக்கிறோம்ன்றதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காப்பும் தமிழ் என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் கைதட்டுறது மாத்திரம் இல்லை, கை கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் நம்புவீங்கள். அதுக்கான தொடர்ச்சியான உதவியாளர்களாக இவர்களோடு இருப்பீங்கன்றதும் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளோடு கூடிய ஒரு நம்பிக்கை. அதை காப்பாற்ற வேண்டும். ஒரு சின்ன ஆதங்கம் தான் இதில். நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே இவ்வளோ நேரமாக இருக்கீங்களோ, இது குறை சொல்கிறதுன்றது மாத்திரமில்லை, ஒரு ஆதங்கம் அது எல்லாருக்குமே இருக்கும். இங்கே சிறியவர்கள் இளையவர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தனம். இது இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த போட்டியை பற்றி சொல்லிக்குள்ள பாடல் போட்டி, நடன போட்டி, கவிதை போட்டி என்ற வரைக்குள்ள நாடு தழுவிய ரீதியில் இடம்பெறப் போகின்றது. பல பேர் பல இடங்களில் இருந்து வரப்போகிறார்கள். முக்கியமாக என்னோட அகில நான் கதை கேட்க நான் கேட்டு இந்த நடுவர்களை பற்றி தான். ஏன்னா எந்த பிள்ளை முதலாம் இடம் வரையில் என்ற குற்றச்சாட்டு எப்பவுமே வந்துடும். நடுவர்களும் அதற்குரிய வகையில் இருக்க போகிறார்கள் என்பது இன்னொரு சந்தோஷமான விடயம். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் எடுக்கக்கூடிய பணிக்கு ஊடகமாக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்தேன். ஐபிசி தமிழில் இதனுடைய முதல் நாளில் இருந்து இந்த போட்டி ஆரம்பிக்கின்ற ஆடிஷன் தொடங்குகிற நாளில் இருந்து இதனுடைய இறுதிப் போட்டி வரைக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் 3 வகையான போட்டியினுடைய அத்தனை பகுதிகளையும் ஒளிபரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளினுடைய முகங்களும் அவர்களுடைய திறமைகளும் சொன்னார்களே நட்சத்திர அந்தஸ்து வழங்கப்படும் என்று. அதுக்கு எங்களால் முடிஞ்ச தமிழர்களுக்கான ஊடகமாக எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக ஐபிசி தமிழினூடாக அத்தனை போட்டிகளையும் ஒளிபரப்புவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுக்கு மிஞ்சி சிற்றுரை தொடராது. எனவே எல்லாருக்குமே மீண்டும் ஒரு தடவை நன்றியை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு தனிப்பட்ட விடயம், இந்த மேடை எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதுக்கு காரணம் என்னை ஊடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய சுபாஷ் அண்ணா இந்த நிகழ்வு தொகுத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 13-14 வருடங்களுக்கு முன்னர் கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு ஊடகத்துறைக்கு வாங்க என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின சுபாஷ் அண்ணா அந்த சந்தோஷத்தையும் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டு அவருடைய பேரை தொடர்ந்து காப்பாற்றுற என்ற நம்பிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் திரு இன்பு அவர்களின் உரை நிகழ்கிறது. திரு இன்பு அவர்களை நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். உலக தமிழர் வரலாற்று மையம் இந்த வரலாற்று திடலிலே நின்று கொண்டு காப்போம் தமிழை, இணைவோம் தமிழால் என்று அறைகூவிக்கொண்டு இங்கே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் அகிலன் அண்ணா அவர்களே மற்றும் மதிப்பார்ந்த உறுப்பினர்களே, அதே போல உலகத்தமிழர் வரலாற்று மையத்தினுடைய தலைவர் அவர்களே, ஏனைய மதிப்பார்ந்த உறுப்பினர்களே, அதே போல மூத்த ஊடகவியலாளர்களே, இங்கே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, என்னுடைய பாசத்துக்குரிய தேசத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நான் தமிழன், நாம் தமிழர் என்று சொல்வதில் நாங்கள் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். உலக திசைகள் எல்லாம், உலகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் இன்று தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தமிழ் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேற்குலகத்தினுடைய பல வரலாற்று ஆசிரியர்கள் எங்களது இதிகாச புராண இலக்கிய காவியங்களின் அடிப்படையிலே ஆராய்ந்து நிறுவியுள்ளார்கள். ஏன் கடந்த நூற்றாண்டுகளிலே எங்களது மண்ணிலே எத்தனை அரசர்கள் வாழ்ந்தார்கள், எங்களது பண்பாடு, எங்களது தமிழனுடைய அடையாளமான வீரம் அங்கே போட்டி பாதுகாப்பு, அங்கே வீரம் அங்கே காட்டி எங்களது வீரம் சரிந்து கிடந்தது. உதாரணமாக சங்கிலிய மன்னனை எடுத்து பார்ப்போமாக இருந்தாலும், எல்லாள மன்னனை எடுத்து பார்ப்போமாக இருந்தாலும், ஏன் வன்னி பெருநிலப்பரப்பை, அதாவது வன்னி ராச்சியம் என்று சொல்வார்கள், அந்த வன்னியை ஆண்ட பண்டார வன்னியன் ஆங்கிலேயரை புறமுதுகு ஓட வைத்து ஆங்கிலேயரை அடிபணிய வைத்த அந்த வரலாற்று வழிவந்தவர்கள் நாங்கள். அந்த ஆங்கிலேயர்கள் கச்சிலை மடுவிலே பண்டார வன்னியனை கௌரவித்து அங்கே சிலை அளிப்பு விட்டு சென்றார்கள். இன்றும் கூட அது அங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அது அப்படி இருக்க, நிகழ்காலத்தில் நாங்கள் உலகம் போற்றுகின்ற
உலகம் வியந்து பார்க்கின்ற அந்த அரும்பெரும் தலைவன் எங்களது அதிமேதகு தலைவர் கரிகாலனுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் நாங்கள். அங்கே கொலை இல்லை, கொள்ளை இல்லை, மது இல்லை, மாது இல்லை, நிம்மதியான வாழ்வு. அந்த வாழ்வு மீண்டும் வருமா என்று இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பொற்காலம். என் அன்பான உறவுகளே, அங்கே தமிழ் வாழ்ந்தது. பிறக்கின்ற சிசுவுக்கு தமிழிலே பெயர், ஓடுகின்ற பேருந்துக்கு தமிழிலே பெயர், ஏன் திறக்கின்ற வணிக நிலையத்துக்கு கூட தமிழிலே பெயர். அது மட்டுமல்ல, குறுக்கு வீதிகள் தொடக்கம் பெரும் வீதிகள் வரை தமிழிலே எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது. இப்படியாக செம்மையாக வாழ்ந்த நாங்கள் எங்களது உயிரை பாதுகாக்கவும், பொருளாதாரத்தில் மேம்படவும், கல்வியிலே சிறப்பானவர்களாகவும் நாங்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே நாங்கள் படுகின்ற சில அவலங்களை நான் தொட்டுச் செல்ல நினைக்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், நவராத்திரி தினம். நான் லூசியம் பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஆலயம் ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே எங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் விநாயக பெருமானை வணங்கி கொண்டிருந்தது. அங்கே நான் நினைக்கின்றேன், 7-8 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்று தாயிடம் கேட்கின்றது, மம்மி நீங்கள் எலிஃபெண்ட்டை ப்ரே பண்ணுறீங்கண்டு. தாய் சொல்கிறா, சதமனா நெல்லு புள்ளி என்று. மீண்டும் அந்த குழந்தை கேட்கின்றது, அம்மா வாயு பிரேயின் எலிஃபெண்ட் என்று. தாய் சொல்லுகின்றால் தாப்பனுக்கு ஒரு பாருங்க புள்ளியே அவளை இந்த மரியாதையை கெடுக்கிறாள், ஏன்டா நாங்களெல்லாம் பின்னால் நிற்கிறோம். நான் கேட்கின்றேன், உங்களிடம் அந்த வினாவை எழுப்புவதற்கான அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளை 7-8 வயது மதிக்கத்தக்க எங்களது ஆலயத்துக்கு நீங்கள் கூட்டி வந்து உங்களது பிள்ளைக்காக, எனது பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், படிப்பிலே சுட்டியாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்திலே சந்தோஷம் நிலவ வேண்டும் என்று கண்களை மூடி வணங்குகின்றீர்களே, உங்களது பிள்ளைக்கு எங்களது மரபு வழி வந்த அந்த சமயத்தை சொல்லிக் கொடுத்தீர்களா? எங்களது முழுமுதல் கடவுள்களை பற்றி சொல்லிக் கொடுத்தீர்களா? இல்லை. அந்த பிள்ளை நாளை வளர்ந்து தன்னுடைய பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்க போகின்றது? தன்னுடைய பிள்ளையின் பிள்ளைகள், வருகின்ற வம்சங்கள். நாங்கள் கோடிக்கணக்கிலே செலவழித்து இங்கே ஆலயங்களை கட்டி வைத்திருக்கின்றோம். வணங்குவதற்கு யார் வரப்போகின்றார்கள்? அந்த அவலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏன் எங்களில் எத்தனை தாய் தந்தையர்கள் எங்களது தாய்மனைக்கு, எங்களது தாய் வீட்டுக்கு, தாய்மடியை தேடிச் செல்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் சந்தோஷமாக சேர்ந்து வர பிள்ளைகள் தயாரா? நிச்சயமாக பல பிள்ளைகள் இல்லை. ஏன் இல்லை? எங்களது மொழி, எங்களது கலாச்சார விழுமியங்கள், பண்பாடு, சமயங்களை எங்களது பிள்ளைகள் உணர்வு பூர்வமாக இந்த மண்ணிலே பழகவில்லை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதில் பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே அங்கே தாயானவள் சென்று வா மகனே, சென்று வா மகளே என்று வழி அனுப்பிவிட்டு காத்து கிடக்கின்றாள். தந்தை உறவுகள் காத்து கிடக்கின்றார்கள். எங்களது குடும்பத்தோடு தாய் மண்ணுக்கு சென்று வர, அந்த தொப்புள் கொடி உறவுகளிடம் சென்று வர இங்கே கலாச்சாரம் தடுக்கின்றது. எங்களது பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்ற இந்த உண்மையை நாங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இப்படியே தொடருமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன், எங்களை முதுமை அழைக்கின்ற போது அங்கே முதியோர் இல்லங்களும் திறந்து வைத்திருக்கப்படும். நாங்கள் அங்கு போக வேண்டி வரும். எங்களது பிள்ளைகள் எங்களை வீட்டில் வைத்து காப்பாற்றுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அந்த வேளையில் நாங்கள் இங்கே இந்த குளிரிலும், உதிரத்தை உறைய வைக்கின்ற கடுங்குளிரிலும் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த இந்த பணமோ, அதாவது கோடி பணமோ, ஆடி கார்களோ இல்லை மாடி வீடுகளோ நமக்கு உதவ போறதில்லை. எங்களுக்கு கண்ணீர் மட்டுமே அங்கே மிச்சம் போகின்றது. என் அன்பான உறவுகளே, நான் நினைக்கின்றேன், இந்த நிலை வரும் என்று உணர்ந்துதான் எங்களது வரலாற்று மையம், உலக தமிழர் வரலாற்று மையமானது தன்னுடைய வரலாற்று பணியை இங்கே ஆரம்பித்திருக்கின்றது. அதன் ஊடாக காப்போம் தமிழை, இணைவோம் தமிழால் என்று கூறிக்கொண்டு எங்களது மொழியை காத்து, எங்களது எண்ணத்தை அரவணைத்து நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற எங்களது இளைய சமுதாயத்தினுடைய சுவீட்சமான வாழ்க்கையை மீட்டெடுக்க அந்த எங்களுடைய காப்போம் தமிழை, இணைவோம் தமிழால் என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறுகின்றேன்.
இந்த அமைப்பினுடைய தலைவர் அகிலன் அண்ணா என்னுடன் கதைக்கும் போது ஒரு விடயத்தை கூறினார். தம்பி இன்பன், நாங்கள் வெறுமனே போட்டிகளும் பரிசுகளும் கொடுப்பதால் மட்டும் எங்களுடைய சமுதாயத்தை உணர்வு பூர்வமாக எங்களது மொழி கலை பண்பாட்டு விழுமியங்களை அவர்களுக்கு ஊட்டிவிட முடியாது. ஒவ்வொரு தாய் தந்தையும் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த அவல நிலையில் எந்த வேதனையில் நிற்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களது பிள்ளைகளை எங்களது இந்த காப்போம் தமிழை இணைவோம் தமிழால் என்ற கட்டமைப்பின் ஊடாக ஒரு குடையின் கீழே நாங்கள் இணைந்து கொள்வோம். இன்று உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. சில மொழிகள் அழிந்து விட்டன. ஏன்? பல மொழிகள் பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்கின்றது, எழுத்து வடிவில்லை. அனைத்து சிறப்புகளும் இருக்கின்ற எங்களது தாய் தமிழ் மொழியை நான் தமிழன் என்பதையும் அடையாளமாக புலம்பெயர் தேசங்களிலே நாங்கள் கட்டி எழுப்பி நான் நினைக்கின்றேன் 21ஆம் நூற்றாண்டில் இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இவ்வளவு இடர்களையும் எங்களது தாய் மண்ணுக்கான பிணைப்பையும் நாங்கள் தூரமாக விட்டு கொண்டு செல்லுகின்றோம். இப்படியே இந்த நிலை தொடருமாக இருந்தால் 22ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் யாரும் உயிரோடு இங்கே இருக்க போவதில்லை. தமிழும் எங்களது தாய்மொழிக்கும் என்ன ஆகும் என்றது எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆகவே மீண்டும் நான் உங்களிடம் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். காப்போம் தமிழை, இணைவோம் தமிழால் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டு எனக்கும் சந்தர்ப்பம் தந்த தலைமைக்கு நன்றி கூடிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. லெஸ்டர் தமிழ் கல்விக் கழக தமிழ் செயற்பாட்டாளர் திரு அருணகுமாரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு அருணகுமார் அவர்கள் இப்பொழுது மேடையில் உங்களுக்காக சிறப்புரை வழங்குவதற்கு. இந்த மேடையை உயிரூட்டிய சிறார்கள் தங்கள் கலை திறமையினால் எமது கலை சார்ந்த விழுமியங்களை வெகு அழகாக காட்டிச் சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கே தமிழ் அறிஞர்களுடைய அழகான ஆழமான கருத்துக்களும் பேச்சுக்களும் இங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு எனது நன்றிகளும் பாராட்டுக்களும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள், இளைய சந்ததியினர் அவர்களுக்கு எமது தமிழ் மொழியான தாய்மொழியை கொண்டு சேர்ப்பதற்கான பெற்றோர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி இந்த தலைப்பிலே காப்போம் தமிழ் ஆர்வலர்கள் என்னை பணித்திருந்தார்கள். இந்த சிற்றுரையை நான் 2 பகுதிகளாக கூற விரும்புகிறேன். முதலில் இப்போதைய காலகட்டத்தில் தமிழ் மொழியினுடைய நிலைப்பாடு என்ன? பூமி பரப்பிலே பறந்து வாழுகின்ற 77 கோடி தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் ஆர்வம், துடிப்பு, ஆதங்கம் பற்றி படிப்படியாக நலிவடைந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இது ஒரு மிக மனவருத்தப்படக்கூடிய விடயமாகும். இதற்கு பல காரணங்கள் உண்டு. பூகோளமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது ஒரு காரணம். புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழிட மொழிக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், அவர்களுடைய உயர்கல்வி வாழிட மொழியில் இருப்பதால் தமிழ் மொழியினுடைய ஆர்வம் படிப்படியாக குன்றி வருகின்றது. தமிழ் மொழியினுடைய நம்பிக்கை குறைந்து வருவது, இரு கலாச்சாரங்களுக்கு மத்தியில் எமது சிறார்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு வாழ்க்கை முறை எமது தமிழ் கல்வி மேம்பாட்டுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் தடங்கலாக இருக்கின்றது. பெற்றோர்களுடைய போதிய அளவு பங்களிப்பும் குறைந்திருக்கின்றது. தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் தொன்மையையும் பற்றிய போதிய அறிவும் எமது சிறார்களுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு தெரியாமல் போவதும், அதை அவர்கள்
மதிக்கக்கூடிய அளவுக்கு உரிய அறிவு புகட்டப்படாமையிலும் எமது மொழி இப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடைய முக்கியமான கடமை என்ற நோக்கில் சில அம்சங்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். பெற்றோர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த நாடுகளிலே சிறு வயதிலிருந்தே வீட்டில் தமிழில் பேச பழக்க வேண்டும். குழந்தை வயதிலிருந்தே தமிழை நாம் வீட்டிலே சரளமாக பேச வேண்டும். அவர்களோடு தொடர்ந்து உரையாற்ற வேண்டும். அவர்களுக்கு தமிழ் மொழியினுடைய இங்கே சில பேச்சாளர்கள் சொன்னது போல கதைகளை சொல்ல வேண்டும். அடுத்ததாக சிறுவயதில் இருந்தே தமிழ் மொழியை முறையாக அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இங்கே 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன, தமிழ் பாடசாலைகள். அங்கே அவர்களை சிறுவயதிலிருந்தே அவர்களை கொண்டு சேர்த்து அவர்களுக்கு தமிழ் கல்வியை முறையான ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் சிறுவயதிலிருந்தே அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். சில உளவியல் ஆய்வாளர்களுடைய கருத்து, ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை 4 விதமான மொழிகளை ஒரே நேரத்தில் கற்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஆகவே பிரெஞ்சு மொழியோ ஜெர்மன் மொழியோ வேறு ஏதாவது வாலிட மொழியோ அவர்கள் கற்கின்ற பொழுது தமிழ் மொழியை கற்கின்றதாலே அந்த மற்ற மொழிகளை கற்கக்கூடிய திறன் அவர்களுக்கு அதிகரிக்கின்றது. லண்டனில் நடந்த ஒரு தமிழ் கல்விக்கூடத்திலே கல்வி கன்ற தமிழ் மாணவர்கள் பிரெஞ்சு மொழியில் அதிகூடிய புள்ளிகளை எடுத்தது கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இதை ஆராய்ந்து பார்த்த ஆசிரியர்கள் அந்த கல்விக்கூடத்தின் ஆங்கில பாடசாலையினுடைய ஆசிரியர்களோடு கலந்தாலோசித்த முடிவின்படி தமிழ் கல்வி கற்கின்ற அத்தனை மாணவர்களும் பிரெஞ்சு மொழியில் வெகு திறமையாக அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள், மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். இது ஒரு உண்மை. இது ஏனென்றால் தமிழ் மொழி ஒரு செம்மொழி. இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் விரிவடைந்து முழுமையாக செம்மையாக இருக்கின்ற ஒரு மொழி. இந்த மொழியை பயில்கின்ற மாணவர்களுக்கு மற்ற மொழிகளை இலகுவாக கற்கக்கூடிய திறன் தன்னார்வமாகவே வந்துட்டு விடுகிறது என்பதே உண்மை. பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பெற்றோர்கள் எடுத்து கூறி அவர்களிடத்தில் மொழிப்பற்றையும் அதிகமான தமிழ் பேச்சு பழக்கத்தையும் கற்றலையும் விழிப்புணர்வையும் மேம்படுத்த வேண்டும். இது பெற்றோர்களுடைய இன்னொரு கடமை. நாம் வாழுகின்ற தேசத்திலே ஆழமாக வேரோடியும் ஒன்றோடொன்று அணுக்கமாக இளையோடியும் இருக்கும் மொழியும் பண்பாடும் பாரம்பரியங்களும் வருங்கால சந்ததியினருக்காக ஒவ்வொரு பெற்றோராலும் பேணி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். எமது தாய்மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விருத்திக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த நற்பணி எக்காலத்திற்கும் ஏற்றதாகவும் துடிப்பு மிக்கதாகவும் தொடர்ந்து நீடிக்க எமது இளைய சந்ததியினருக்கு தாய்மொழி பற்றி என்றென்றைக்கும் ஊற்றெடுக்குமாறு ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான் நம் தாய்மொழியின் அறங்காவலர்கள். தமிழ் மொழியின் சிறப்பு என்ற பார்வையில் தமிழ் மொழி நமது தாய்மொழி, பல்வேறு சிறப்புகளை கொண்ட பண்பட்ட மொழி, அமிழ்தினும் இனியது தமிழ் மொழி என்று பல மொழிகளை பயின்ற அறிஞர்கள் பாராட்டுகிறார்கள். தமிழ் மொழி ஒரு செம்மொழியாக இந்தியா அரசினால் 2004ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
தமது தாய்மொழி வரலாற்றுத் தொன்மை, பண்பாட்டு வளம், சொல்வளம், கருத்து வளம், இலக்கிய வளம் ஆகியவற்றில் ஓங்கி உயர்ந்துள்ளது. அழியாத மொழியாக, சிதையாத மொழியாக என்றும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி. தமிழில் பேசி அதை வாழும் மொழியாக பேணி போற்று நாம் அனைவரும் ஓர் ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொண்டால் மட்டுமே புலம்பெயர் நாடுகளில் தமிழ் தொடர்ந்து தலைத்து செழித்திருக்கும். அவ்வப்போது தக்க இடங்களில் மாணவர்கள் தமிழில் பேச வெட்கப்படக்கூடாது. வீட்டில் தமிழில் பேசுவதற்கு உகந்த சூழ்நிலையை பிள்ளைகளுக்கு பெற்றோர் உருவகித்து தந்து தாங்களும் அவர்களோடு தமிழில் பேசுவதற்கான முயற்சியை இடைவிடாது மேற்கொள்ள வேண்டும். நம் இளைய சந்ததியினர் நம் பண்பாட்டை தங்கள் வாழ்க்கை முறையாக கொள்வதற்கான வாய்ப்புகளை உலகத் தமிழர் வரலாற்று மையம் போன்ற சமூக அமைப்புகள் ஏராளமாக உருவாக்க வேண்டும். உலகளாவிய வணிக வர்த்தக தொழில்நுட்ப மொழியான ஆங்கிலமே நமது பொதுவான பணிசார் மொழியாக உள்ள போதும் நமது தாய்மொழி நமக்கான அத்தியாவசிய நெறிமுறைகளை, அடிப்படைகள், அடையாளங்களை தருகின்றன. மொழியையும் பண்பாடையும் நேசித்து தங்கள் இயல்பை பகிர்வதன் வழியாக நமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தமிழ் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இளைய சந்ததியினருக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டி தமிழ் பேசக்கூடிய அடுத்த தலைமுறையை செதுக்கி உருவாக்கி அவர்கள் வளர உதவுவதற்காக நிச்சயம் முயற்சி செய்ய வேண்டும். தமிழ் மொழி 16 வகையான சிறப்பு பண்புகளை கொண்டது என்பது நம்ம எல்லோரும் தெரியும். தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை. இத்தகைய 16 செவ்வியல் தன்மை கொண்ட மொழி எமது தாய்மொழி. இம்மொழியை பேணி காப்பது தமிழ் பேசும் நல்லகின் தார்மீக கடமையாகும். இதை கருத்தில் கொண்டு தமிழ் ஆழ்வரர்கள், தொண்டூழியர்கள், சமூக தலைவர்கள் அவர்களுடன் இணைந்து காப்போம் தமிழ் என்ற எமது பயணம் சுடர்விட்டு எறிவதற்கு நாம் எம்மால் இயன்ற முயற்சிகளை இடைவிடாது மேற்கொள்வோம் என்று இன்று சபதம் எடுத்துக் கொள்வோம். உடல் மண்ணிற்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகிற்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, இது புது வேலை எடுப்போம் விடிவிற்கு. நம் வெற்றி பாதையில் நரிகள் வந்தால் விருந்து வாய்ப்போம் விண்ணிற்கு. வாய்ப்பு தந்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உலகத் தமிழர் வரலாற்று மையம் சார்பாக திரு சங்கீதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்புரை வழங்குவதற்கு. மாவீரர்களை நெஞ்சில் நிறுத்தி மாவீரர்கள் விட்டு சென்ற வழியில் அவர்கள் தொடர்ந்துணரும் உறவுகளாக இந்த காப்போம் தமிழ் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளின் கைகளை இறுகப்பற்றிக் கொள்கின்றோம். நான் இதில் தமிழ் மொழி இலக்கியம் அப்படி எதையும் கதைக்க வரையில்லை. ஒரு விடுதலை போராளியாக ஏறக்குறைய 20 வருடங்கள் எங்களோட விடுதலை இயக்கத்தில் பயணித்த ஒரு போராளியாக எங்களோட சில பட்டறிவுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதன் ஊடாக எங்களுடைய தேசிய தலைவரும் மாவீரர்களும் எங்களோட தமிழையும் தமிழ் மொழியையும் எவ்வாறு பாதுகாத்து தினம் என்ற ஒரு விடயம்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. இது விவாத மேடை அல்ல. சாமண்ணா சொன்ன மாதிரி தமிழ் தன்னை காப்பாற்றி கொள்ளும் என்ற அந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டு தமிழுக்கு நெருக்கடி வரும்போது ஆர்வரால் செயற்பட்டதுனால தான் அது இன்றைக்கு யுகங்கள் தாண்டி ஆயிரங்கள் வருடங்கள் தாண்டி வந்திருக்குது. ஆர்வராக்கள் இயங்கி இருக்கிறோம். தமிழ் தானாக தன்னை பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய சூழல் இயல்பு இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி அண்ணன் தேசிய தலைவர் போராளிகளுக்கு இனி தமிழ் பேர் தான் வைக்கணும் என்ற எண்ணம் வரைக்க அண்ணன் சொன்ன உதாரணம், ஒரு 50 வருஷம் நாங்கள் இந்த போராட்டம் கடந்து நாங்கள் எங்களோட விடுதலை பெற்று நாடு ஒரு கட்டத்தில் இருக்க
அங்கே போய்க்க கேப்டன் மில்லர் அவருடைய திருவுருவ சிலை இருக்கும். அப்போ அவர் லண்டனில் இருந்து வந்து இங்கே கரும்புலியாக படிச்சிருக்கான் போல இருக்கு மச்சானன்னு சொல்லி கதைப்பினம். இந்த தமிழ் பேர்களை போராளிகளுக்கே வைக்கணும் என்று தேசிய தலைவர் யோசிச்ச நேரம் சொன்ன உதாரணம். அப்போ உங்களுக்கு முந்தி பழைய சுவர்களில் பார்த்துருப்பீங்க, ஜிம் கெலி, ஜிம்ப்ரோன், ஸ்டலோன், அது இதுன்னு சொல்லித்தான் அவரோட பேர்களே இருந்தது. அதுக்கு பின்னர் நாங்கள் போய்க்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள் பட ஹீரோக்களுடைய பேர்களும் வெள்ளக்காரன் பேர்களையும் தான் கொஞ்சம் இயக்கத்துக்கு போனாங்க. இயக்கம் அதெல்லாம் மாற்றி நீங்கள் இல்லை இயல்பான தமிழ் பேரில் இயங்கணுமன்றது தான் அந்த எண்ணமாக இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. உண்மையாக இயக்கத்தில் நிதித்துறையின் பொறுப்பாளராக இருந்தவர் ரஞ்சித்தப்பா, அவருக்கு உண்மையான பேர் அண்ணா யோசிச்ச பேர். அவர் தான் தமிழை தாங்கி பிடிக்கிறன்றபடியால் தமிழேந்தி என்று சொல்லி தமிழேந்தி அன்னைக்கு அந்த பேர் வந்ததாக சொல்லிவினோம். உண்மையாகவே அதே மாதிரி பேபி அண்ணன், பேபி சுப்பிரமணியம் சொல்லி அவர் பேபி அண்ணன், அவையிலெல்லாம் தங்களோட தமிழை காத்ததுக்காக ஒரு சம்பவம் நடந்தது. பண்டிவிரிச்சானில் ஒரு ஆள் வந்து ஒரு மளிகை கடைக்கு, பலசரக்கு கடைக்கு ஆஞ்சநேயர் பல்பொருள் வாணிபம் என்று வச்சார். அப்போ பிரச்சனை வந்துட்டு அது தமிழ் பேர் வைக்கணுமெண்டு. இல்லைன்னு அவர் நிற்கிறேன், இல்லை நான் அவரை தான் கும்பிட்றேன், அவர்கிட்ட பேரை தான் வைக்கணுமெண்டா அப்படி பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் தமிழில் வைங்க அந்த பேர் என்று. இப்போ ஆஞ்சநேயருக்கு தமிழ் என்னன்னு பார்த்தா குரங்கன்று இருந்திருக்கு. இப்போ குரங்கு பல்வேறு வாணிபம் என்று உங்களால் பேர் வைக்க முடியுமான்ற கேள்வி வரைக்க அந்த விஷயம் அங்கே வந்து ஒரு சும்மா இதெல்லாம் தமிழேந்தி என்ற வாழ்க்கையில் வந்த சம்பவங்கள் எங்களை சொல்லுவினோம். அப்படி எங்களோட தேசிய இயக்கம் எங்களோட விடுதலை போராட்டத்தை காலத்திலேயே தமிழை கவனமாக கொண்டு போகணுமன்றதிலிருந்து இங்கே தமிழேந்தியனுடைய இருந்த கணவர் இங்கே இருக்கிறோம். அவையில் இந்த செலவரு துண்டு, வரவு துண்டு ரெண்டெல்லாம் இங்கே வரலாற்று மையத்தில் நிறைய பட்டுச்சீட்டுகள் அடிப்பினோம். அதெல்லாம் அந்த எங்களுடைய இயக்கத்தாலேயே கடத்தி வரப்பட்ட ஒரு தமிழ் மரபு. ஆகவே இந்த இப்படியான ஒரு மாபெரும் பணியை கையில் எடுத்திருக்கிற இந்த எங்களுடைய காப்போம் தமிழ் இந்த பெரிய ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நாங்களும் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஒரு தாங்குதளமாக இருந்து உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருந்து எங்கள் மீது நடந்து போய் இந்த தமிழை காப்பதற்கும் அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கும் உறுதுணையாக இருப்போம். அதன் எடுத்துக்காட்டுத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட இங்கே நிற்கிற விடயம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த நிகழ்வில் நான் இதை பற்றி கூட இனி கதைக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் வேறு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி கதைப்போம். இந்த நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு உங்களோட பொதுவான ஒரு வேண்டுகோள், இதை வந்து இணையதளம் ஊடாகவும் மற்ற நேரலை ஊடாகவும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு பணிவான வேண்டுகோள். இன்றைக்கு எதிர்வரும் 1ஆம் தேதி ஸ்கொட்லாண்டில் நடக்க போகிற இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட மகாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து ஸ்ரீலங்கா அதிபராக சொல்லப்படும் இனவழிப்பாளர் கோத்தபாய ராஜபக்ச வர இருக்கிறார். அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை, அவர் பலமான எதிர்ப்பை காட்டுவதற்காக எந்த வகையில் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 158 நாடுகளின் தலைவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அவருடைய முகத்துறையை அடையாளப்படுத்தி அவரை நாங்கள் ஒரு எங்களுடைய இனத்தின் அழிவுக்கு இன்றைக்கி காப்போம் தமிழ் என்று கதைக்கிறோம். இது ரெண்டாவதுக்கெல்லாம் நாங்கள்லாம் இங்கே வருவோம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இன்றைக்கு இப்போ எழுதிச்சினம் ஸ்கொட்லாந்து பஸ்ஸில் போகிறார்கள் பேரை தாங்கொண்டு இப்போ சங்கீத 4 பேர் பிரக்கெட்டுக்கு போட்டு விட்டோம். என்னடா 4 பேர் போகிறான்னு ஆள் கேட்டார். நான் சொன்னேன், இந்த பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு வர காரணமாக இருந்தது இந்த ஆள் தான். அப்போ இந்த பிள்ளைகளையும் நாங்கள் கூட்டி கொண்டாந்து போகணுமெண்டு. என்னென்னா நாங்கள் ஒரு காலம் நினைக்கல, ஒரு மிகப்பெரிய அழிவை எங்களுடைய இனத்துக்கு தந்தவன் இன்றைக்கு எங்களோட புத்தகத்துக்கு வாரார். அவருக்கான எதிர்ப்பை நாங்கள் உரிய முறையில் பலமாக காட்ட வேண்டியிருக்கு. ஆகவே வரலாற்று மைய வளாகத்தில் இருந்தும் ஒரு பேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு இங்கேருந்து புறப்பட இருக்குது. அதே மாதிரி உங்களோட பிரதேசங்கள் எல்லா இடமும் இருந்து இந்த பேருந்துகள் புறப்படும். நாங்கள் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் இனமாக தமிழ் மக்களாக இந்த ஒரு மாபெரும் அறப்பாட்டத்துக்கு இந்த நிகழ்வின் ஊடாகவும் அழைப்பு விடுறோம். இந்த அழைப்பையும் உங்கள் தனிப்பட்ட அழைப்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு இனத்துக்கு நடந்த அந்த கொடூரமான இனவழிப்பு, எங்களோட பிள்ளைகள், எங்களோட குழந்தைகள், எங்களோட பெண் போராளிகள், ஆண் போராளிகள் எவ்வளவு கேவலமாக அழிக்கப்பட்டார்கள் என்றதுக்கு காரணமாக இருந்தவன் அவர் இன்றைக்கு முத்தத்துக்கு வாரார். அவருக்கு எங்கள் எதிர்ப்பை பலமாக காட்டணும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய கரங்களையும் இறுகப்பற்றி அந்த வேண்டுகோளையும் வைக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. சங்கம் என்பது தமிழை வளர்க்கும் பொருட்டு புலவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு. இந்த சங்கம் என்பது கூடல் என்று ஆரம்ப காலத்தில் குறிப்பிடப்பட்டது. சங்கம் என்ற பெயர் பின்னர் தான் அதற்கு வழங்கப்பட்டது. பண்டைய காலத்தில் தமிழ்ச்சங்கம்,
தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்கள் இருந்துள்ளதாக இறையனார் களவியல் நக்கீரர் உரையின் மூலம் அறிகிறோம். அது மட்டுமன்றி தமிழ்ச்சங்கம் என்னும் பெயரில் பல்வேறு காலகட்டங்களில் பல சங்கங்கள் இயங்கி வந்துள்ளன. இவை அனைத்தினது நோக்கமும் ஒன்றே, அது தமிழை வளர்த்தல், காத்தல், கடத்தல் என்ற ஒரே இலக்கினை நோக்கி பயணித்தமே ஆகும். அந்த வகையில் இன்று காப்போம் தமிழ், தமிழால் இணைவோம் என்னும் இச்சங்கத்தை நிறுவி உலகளாவிய ரீதியில் பரந்துள்ள தமிழ் மொழி பெற்றாளர்களை உள்வாங்கி அவர்களுடைய இளைய சமுதாயத்திற்கு தாய்மொழி பற்று என்பதனூடாக நவீன தொழில்நுட்ப மாற்றங்களுடன் கைகோர்த்தவாறு அவர்களுடைய திறன்களை முன்கொணர்ந்து தமிழின் தொன்மைகளை, விழுமியங்களை நிலைநாட்ட முன்னெடுத்துள்ள இம்முயற்சி அனைவராலும் போற்றப்படத்தக்கதே. அதற்கிணங்க எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க இந்த பெருமுயற்சி வெற்றிகரமாக தன் இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக உழைக்கின்ற அனைத்து பெருந்தகைகளுக்கும் நன்றி கூறுவது என்பது எமது காப்போம் தமிழ் குழுவினருடைய மிக தலையாய கடமைகளில் ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உதவிய அனைத்து குழுவினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் ஆரம்ப நிகழ்வாக பொதுச்சுடரனை ஏற்றி பிரித்தானிய கொடியையும் மற்றும் எமது தேசிய கொடியையும் ஏற்றி உதவி செய்த அனைவருக்கும், தேசிய கொடி கீதத்தினை மிகவும் அழகாக வழங்கிய ரக்பி தமிழ் மொழி அழகிய கல்கைகள் நிலைய குழுவினருக்கும், தமிழ்தாய் வாழ்த்தினை வழங்கிய அதே பாடசாலை குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு வரவேற்பு நடத்தினை மிக அழகாக வழங்கிய நட்சத்திர நாட்டியாலய மாணவர்களுக்கும் எமது குழு சார்பில் மிக்க நன்றிகள். எமது குழுவிற்கான ஆசியுரையினை வழங்கிய எமது பிரதம குரு ஐயா திரு ரூபன் ஐயா அவர்களுக்கும் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் தலைமை உரையினை வழங்கிய திரு அகிலன் மற்றும் எமது வாழ்த்துறைகளை வழங்கிய பாலகிருஷ்ணன் மாஸ்டர், சாம் பிரதீபன், இன்பு தர்மலிங்கம், திரு சங்கீதன், ஜூமினோடாக வாழ்த்துறையை வழங்கிய ஜெகத் பாஸ்கர் அடிகளார் மற்றும் சத்யரூபன், அருணகுமார் மாஸ்டர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமன்றி கொமன்றி தமிழ் நலம்புரி சங்கத்தின் மாணவிகள் மிக அருமையான ஒரு தமிழ் தாய் பாடலுக்கான அழகிய நாட்டிய நிகழ்வினை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் நிருத்திய கலாலய நாட்டிய குழுவினருக்கும் எமது நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைத்து இன்று இந்த நிலையை அடைவதற்கு உழைத்த, இதை நெறிப்படுத்தி நடத்திய சுபாஷ் மற்றும் அழகாக தனது இனிமையான தமிழால் அனைவரையும் உள்வாங்கி தனது தமிழை வாழ்த்துறைகளை வழங்கின செல்வி கிஷானி அவர்களுக்கும், இந்த இரவு பகல் பாராது இந்த மண்டபத்தினை ஒழுங்கமைத்து மற்றும் இந்த கொட்டகைகளை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ் வரலாற்று மைய நிர்வாக உறுப்பினர்கள், இளையவர்கள் அனைவருக்கும் எமது தலையாய முதற்கண் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற ஊடக ஒழுங்கமைப்பினை செய்து நல்கி வழங்கிய ஐபிசி நிறுவனத்தினர், மெய்வழி ஊடகத்தினர் மற்றும் வாட்ஸ்அப் டிவி ஆகிய அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் நமக்கு தேவையான உணவுகளை தகுந்த நேரத்தில் பரிமாறிக்கொண்டிருக்கும் இளையவர்கள் மற்றும் ஒளி
அமைப்புகளை வழங்கி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வாகன தரிப்பிட நிலையத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மற்றும் இந்த என்ட்ரன்ஸ் அதாவது அலங்கார வளைவு அமைப்பை ஏற்படுத்திய ஈழவனர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றும் இந்த நேரத்தில் இங்கு யாரையும் தவறவிடப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எமது காப்போம் தமிழ் குழுவினர் சார்பில் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழே எங்கள் மூச்சு, தாய் மண்ணின் வரத்தின்